Hi friends, welcome to Chennai food. நம்ம முட்டைக்கோஸை வச்சு பொரியல் கூட்டு இந்த மாதிரிலாம் செய்வாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி பசங்களாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் முட்டைக்கோஸை வச்சு மஞ்சூரியன் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் பண்ணுறதுக்காக நான் 250 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துருக்காங்க. இந்த முட்டைக்கோஸை கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு பொடிசாக கிடைக்கும். இந்த முட்டைக்கோஸை நான் இப்போ மிக்சிங் பவுலுக்கு மாற்ற போகிறேன். மாற்றும் பொழுது இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம பிழிஞ்சிட்டு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக பிழிஞ்சாலே இதிலேருந்து தண்ணி வடியும். அதிலேருந்து தண்ணி எவ்வளோ வடியுது பாருங்கள். இதே மாதிரி நான் பிழிஞ்சிட்டு மாற்றிக்கிறேன். நமக்கு தேவைன்னா இந்த தண்ணியை மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைனா ஈரப்பதம் அதிகமாகிடும். அதுக்காக தான் நான் பிழிஞ்சிடுறேன். இது கோஸ்லேயே இருக்கக்கூடிய தண்ணி தான் இது. முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே நான் பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள், இப்போ நல்லா உதிரியாக இருக்குது. நமக்கு தேவைன்னா அந்த தண்ணியை நம்ம மறுபடியும் நம்ம தெளித்து விட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக ஃபுட் கலர் எதுவும் யூஸ் பண்ணலை, அதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். இது 2 ஸ்பூன் சேர்த்தாலும் காரம் குறைவாக தாங்க இருக்கும், அதனால் தாராளமாக சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அதையும் சேர்த்துடுறேன். கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். மைதா மாவு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் கோஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். நான் பிழிஞ்சு எடுத்த தண்ணியை நான் சேர்க்கவே இல்லைங்க. அந்த முட்டைக்கோஸில் இருக்கிற அந்த ஈரப்பதமே எனக்கு கரெக்டாக இருந்தது. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணாலே போகிறோம். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுட்டு நம்ம சின்ன சின்ன மஞ்சூரியன் பால்ஸ் பிடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு மஞ்சூரியன் பால்ஸ் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், கேபேஜ் மஞ்சூரியன் பால்ஸ் இதே மாதிரி நான் எல்லா பீஸும் ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, மஞ்சூரியன் பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒவ்வொரு பீஸாக எண்ணெயில் சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. லைட்டாக நான் எடுத்து விடுறேன். எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆனோடனே நான் திருப்பி விட்டுட்டேங்க. பாருங்கள், இப்போ கோல்டன் கலரில் வருது. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும். எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் சலசலப்பு அடங்கட்டும். அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பொரியும் பொழுது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். பாருங்கள், இப்போ நல்லாவே செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுங்க. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா மஞ்சூரியன் பால்ஸையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். மஞ்சூரியன் பீசஸ் எல்லாத்தையுமே நான் பொரித்து எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். கிரேட்டரில் வச்சு துருவி எடுத்துருக்காங்க. இந்த இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் துருவி எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி இதில் சேர்த்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும் லேசாக வதங்கட்டும். 1 சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் லேசாக வதங்கினா போதும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நான் குடமிளகாயை மெலிசாக கட் பண்ணியிருக்கேங்க. நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம், பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். அந்த குடமிளகாயை இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே லேசாக வதங்கினா போதும். குடைமிளகாய் பாருங்கள் ஓரளவுக்கு செவந்துருச்சு. இந்த அளவுக்கு செவந்தா போதும், ரொம்ப செவக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ நம்ம சாஸ்லாம் சேர்த்து விட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன்.
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் அதையும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ரெட் சில்லி சாஸ் இருந்தால் நீங்கள் இதுக்கு பதில் அதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் அதையும் சேர்த்துறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வறுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மிக்ஸ் பண்ண இந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான சால்ட் சேர்த்து விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே சாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் சால்ட்டு சேர்க்கும் பொழுது பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். நம்ம கோஸ்லேயும் சால்ட்டு சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம பொரிச்சு வச்ச இந்த மஞ்சூரியன் பால்ஸை அதில் சேர்த்து விட்டுடலாம். இந்த மஞ்சூரியன் பால்ஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கடைசியாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுடலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் பரவாயில்லனா சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா யூஸ் பண்ண வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒன்றும் இல்லைங்க, காய்ந்த மிளகாயை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம், அவ்வளவுதான். இது தூவி விட்டுடலாம். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் தூவிடலாம். ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, அருமையான முட்டைகோஸ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் தாங்க போய் இப்போ சாப்பிட முடியும். அதுவும் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் தான் இந்த மஞ்சூரியன்லாம் கிடைக்கும். நமக்கு நார்மலாக கிடைக்காது. இது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக அதை ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க. இதுக்காக நம்ம ஹோட்டலுக்குலாம் போயிட்டு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணும்பொழுது இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முட்டைகோஸ் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இதுக்காக நம்ம ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிட வேண்டாம். வீட்டிலே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.